ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? சாப்பாடு வச்சு பழகினீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, சின்னதாக நம்ம வந்து கற்றுக்குவோம். அப்போ தான் நம்ம வந்து ஓரியன்டேஷனும் பார்க்க முடியும், ப்ளஸ் நம்ம சமையல் செஞ்சு கற்றுக்கவும் முடியும். ஸோ இன்றைக்கி ரசம் வச்சு பழகலாம். அப்போ தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஓரியன்டேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ரசம் வைக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரசத்துக்கு வந்து புளி தேவை. புளி வந்து எப்படி இருக்கும்ட்டா, மோஸ்ட்லி புளியம்பழம் எல்லோரும் சாப்பிட்ருப்போம் சின்ன வயசில். அது கையில் தொட்டோன்னா பிசுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுனாலும் சரி, சைட்டட் பர்சன்ட்டு வந்து கேளுங்க, இந்த பொருள் என்கிட்ட கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்துட்டு அதை ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணினா தான் அது நமக்கு தெரியும் புளி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இதை என்னோடய புளி வந்து வீட்டில் வந்து மரத்தில் வந்து பிடுங்கி அதை வந்து கையில் குத்தி கொடுத்தது எங்கள் அம்மா. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா பிசுன்னு நாரெல்லாம் இருக்குது, அதில் உள்ள நாரெல்லாம் அப்படி இப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா, தக்காளி பழம். நம்ம தக்காளி பழம் எப்படி இருக்கும்னா, ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சாஃப்டாக சர்ஃபேஸாக, அப்புறம் நடுவில் அந்த காம்பு இருக்க இடத்துல வந்து ஒரு குழி இருக்கும். அந்த குழி இருக்கும். பின்னாடி வந்து ஒரு இது அப்படியே ரவுண்டாக இருக்கும். ஆரஞ்சு பழம் தொட்டு பார்த்துக்கிங்களா, அது மேலே வந்து மேடு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இது நடுவில் வந்து குழி இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா மெத்துன்னு இருக்கும். தொட்டு நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா, நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நல்லா மெத்துன்னு இருக்கும். அதான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கணும். ஏன்னா அதில் தான் பூச்சி இதெல்லாம் ரொம்ப இருக்காது. அந்த இதில் வந்து அந்த பழத்தில் வந்து எதுவும் கோடு மாதிரியோ ஒரு மாதிரி டாட்டாவோ இல்லாமல் பார்த்து நல்லா சர்ஃபேஸாக பார்த்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ அப்புறம் இது கொத்தமல்லி எப்படி இருக்குன்னா, நம்ம கை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதான். அதோட காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி நம்ம ஒடிச்சோன்னா அப்படியே நல்லா கையிலே கிள்ள வந்துடும். ஸோ அதுதான் கொத்தமல்லி. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல அரோமா இருக்கும். ஸோ அதெல்லாம் அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிளகு வேணும். மிளகு எப்படி இருக்குன்னு தெரியும், ரவுண்டாக அதில் வந்து குட்டி குட்டி கோடாக இருக்கும், அதான் மிளகு. அதுக்கப்புறம் சீரகமும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி குட்டி குட்டியாக அது ஒரு மாதிரி கசப்பும் ஒரு காரத்தன்மையும் இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உருண்டையாக ஸ்மூத் சர்ஃபேஸாக குட்டி குட்டியாக இருக்கும், அதான் கடுகு. அதுக்கப்புறம் என்ன வேணும்னா, காஞ்ச மிளகாய். இது நாங்கள் காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம், சில பேர் பட்டை வத்தல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். இதுக்குள்ளே அந்த முத்தெல்லாம் இருக்கும், அந்த இது ஷேக் ஆகும். நல்ல காரமாக இருக்கும், நல்ல நீளாக இருக்குது. இதில் குண்டாக ஒரு மிளகாய் இருக்குது. இதுக்கு ஒரு காம்பு அப்படியே நீளமாக, இது நீல மிளகா. ஓகே, அது வந்து 3 இது எடுத்திருக்கேன். புளி வந்து சின்ன சைஸாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 2 பேருக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, என்கிட்ட இருந்த கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு நடுவில் ஒரு கிண்ணம் மாதிரி, சின்ன கிண்ணம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை இது பண்ணுற மாதிரி, ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு புஷ் இருக்குது. இது ஒரு சில மிக்ஸி ஜாரில் வந்து ஹேண்டில் இருக்கும், ஒரு சில மிக்ஸி ஜாரில் ஹேண்டில் இருக்காது. அது உள்ளே தொட்டு பார்த்திங்கன்னா சின்ன மேலே அதாவது வாய் பகுதியில் தொட்டு பார்த்திங்கன்னா சின்ன இது கொடுத்துருப்பாங்க, ஹோல் இந்த மேடு மாதிரி. அந்த எதுக்குன்னா, அந்த மூடியை வந்து ஹோல் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்காண்டி. இந்த மூடி வந்து வட்டமாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவை. மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாமே நான் வந்து ஒரு பாக்ஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன்னு. ஸோ இந்த பாக்ஸில் தான் நான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குவேன். அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும், மஞ்சத்தூள் ஸ்மெல்லு. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்குவேன் மஞ்சத்தூள் இதுன்னு.
எல்லாமே பாக்ஸ் வச்சு தான் நான் கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் என்னென்னா பெருங்காயத்தூள். இது வந்து அப்படியே ரெடிமேடாக கிடைக்கிறது. ஸோ நான் அப்படியே வாங்கி அதில் வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் சம்டைம்ஸ் எனக்கு ஐடென்டிஃபை ஆகாது, அதனால் ஹோல் வச்சு தான் கண்டுபிடிப்பேன். அதில் போட்டிருக்க ஹோலை வச்சு இதுதான் பெருங்காய டப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்குவேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுக்கே பெருசாகுதுன்னா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுத்துட்ருக்கேன். சாதத்துக்கு ஒரு வீடியோ, குழம்புக்கு ஒரு வீடியோன்னு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 10-15 மிளகு வந்து ஒரு ஜாருக்குள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு, எல்லாமே நம்ம கையில் தான் கற்றுக்க முடியும், கையில் ஒரு அளவு எடுத்து தான் கற்றுக்க முடியும். ஸ்பூன்லலாம் எடுத்தோன்னா நம்ம அதை தொட்டு பார்க்குறோன்னே கொட்டிடுவோம். நீங்கள் தொட்டு பார்த்து மெதுவாக எடுத்து பண்ணுறதுனா பண்ணுங்க. நல்லா 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூண்டு எப்படி இருக்குன்னா, ஒரு குட்டி சின்னோண்டு ஒரு மூட்டை கட்டினோன்னா எப்படி இருக்கும், ஒரு துணியை அப்படியே வளைச்சி ஒரு மூட்டை பலூன் ஊதி சின்னோண்டா ஊதி அதை ஒரு முடிச்சு போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் பூண்டு. தொட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு முடிச்சு மாதிரி ஒரு இது இருக்கும், அதுக்கு மேலே ஒரு காம்பு மாதிரி வரும். இதை வந்து ஒன்று ஒன்றா பிரிக்கிறோம். பல்லாக இருக்கும், நம்ம பல் வந்து நீளமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஒன்று ஒன்றா பிரித்தோன்னா அப்படி தனித்தனியாக வரும். இதுதான் பூண்டு. இதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா காரமாக இருக்கும், செம்ம காரமாக இருக்கும். அது அதுக்கப்புறம் எண்ணெய் வேணும். ஸோ இப்போ ஒன்றொன்னா நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பூண்டை எடுத்துட்டேன் கையில். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒன்றொன்னா தனித்தனியாக பிரித்து, அந்த நடுவில் இருக்க முடிச்செல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை எடுத்துட்டேன். இன்னொரு பூண்டு போட்டுக்கிறேன். அதே மாதிரி 2 முடிச்சு பூண்டு போட்டுக்கிறேன். எனக்கு பூண்டு நிறையா போட்டு தான் செஞ்சு பழகிட்டேன், அதனால் நான் பூண்டு நிறையா போட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுட்டேன் ஆல்ரெடி, மிளகு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா மஞ்சத்தூள் நான் வந்து குட்டியாக ஒரு ஸ்பூன், இவ்வளோண்டு ஸ்பூன், நம்ம சுண்டி வர்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சமாக கையில் தொட்டு பார்த்து ஒரு 1/4 ஸ்பூன் கொட்டை தான் செய்கிறேன் நானும். சில பேர் என்னை பார்த்து சைட்டடா நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. நான் சைட்டெல்லாம் இல்லை, நான் செஞ்சு பழகிட்டேன், அதனால எனக்கு அது வந்து டக்குன்னு வந்துடுது, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை என்கிட்ட இன்றைக்கி இல்லை, ஸோ அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் இதில் சேர்க்கலை. வாங்க மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். இது மிக்ஸி, என்னோட மிக்ஸி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், தொட்டு பார்த்துக்கோங்க. இது மேலே வந்து ரவுண்டாக இருக்குது, கீழே தொட்டு பார்த்தோன்னா நல்லா அகலமாக ஒரு லீஃப் ஷேப்பில் இருக்குது. ஏன்னா இந்த பிராண்டோட நேம் அப்படி, ஸோ அதனால் லீஃப் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே தொட்டு பார்த்தோன்னா நடுவில் ஒரு புஷ் இருக்கும், அதில் 4 கம்பு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி சின்ன ஹோல் இருக்கும். அது எதுக்குன்னா அந்த ஜாரை வச்சு உள்ளே அப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அதில் போய் ஹோல்ட் ஆகி நின்றுக்கும். ஸோ நான் இப்போ அது மேலே அந்த ஹோல் மேலே அப்படி வச்சுட்டேன். அப்படி மெல்லமாக ஜார் அப்படியே சுற்றியெல்லாம் அது போய் ஹோல்ட் ஆகி உக்காந்துச்சு. ஸோ அதை பிடிச்சிட்டு இப்போ வந்து நான் ஸ்விட்சை போட்டுக்கிறேன். ஸ்விட்சை தொட்டு பார்த்துட்டு போட்டேன். இது எப்படி இருக்குன்னா, என்னோடய மிக்சியோட ஸ்விட்சு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எப்படி இருக்குன்னா 90 டிகிரியில் இருக்குது. ஸோ அதை வந்து ரைட் சைடு ஒரே ஒரு இது தான் பண்ணேன், அதுவே போதும். ரசத்துக்கு ரொம்ப நைஸாலாம் அடிக்கக்கூடாது, லைட்டாக போதும். அரைச்சாச்சு. அப்புறம் ஏற்கனவே நான் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியை வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். ஸோ 2 செம்பு தண்ணி, அதாவது சின்ன செம்பு 400 கிராம்ஸ் 400 மில்லிலிட்டர் இருந்தது. அதில் வந்து 1.5 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன் அந்த புளியை. பிசைஞ்சோன்னா அது அப்படியே அந்த மேலேருந்து குழன்னு ஒரு இது வரும், அதை அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டோமா.
நல்லா அந்த புளியோட அந்த சாறு ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். இந்த இதை மட்டும் நான் சக்கையை மட்டும் எடுத்துட்டேன். சில பேர் சக்கையும் உள்ளே போடுவாங்க, நான் அது வந்து போடுவேன், நான் போட மாட்டேன். ஸோ அதனால் எடுத்துட்டேன். சக்கை வந்து சாப்பாடில் வந்து விழுவுன்ட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, ஏன்னா டஸ்ட் எல்லாம் கீழே போட்டோம்னா அதுவாயிடும். இது தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, பழம்னால சீக்கிரம் நசுக்க வரும். அதை வந்து அதையும் உள்ளே போட்டு நல்லா பிணைகிறேன். அதை தண்ணிக்குள்ளேயே புளி தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டு நல்லா பிணைகிறேன். தோல் தனியாக, அந்த ஃப்ளஷ்ஷு தனியாக, அப்படி தனியாக வந்துடணும். அந்த நடுவில் ஒரு குழி மாதிரி இருக்கும், முடிச்சு மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல, அது மட்டும் தனியாக வந்துடும். பிணைஞ்சாச்சு, நல்லா தோல் தனியாக, அந்த ஃப்ளஷ்ஷு தனியாக வந்துருச்சு. அந்த நடுவில் இருந்த முடிச்சு மட்டும் நான் அதை தனியாக எடுத்துட்டேன். அது வேணாம், அது பிணையவும் முடியாது. ஸோ அதை எடுத்துட்டேன். அடுத்து என்னென்னா கொத்தமல்லியும் இதில் போட்டு இப்படி கையில் பிச்சிங்கனாவே கொத்தமல்லி நல்லா பிஞ்சிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நல்லா பிணைஞ்சிட்டேன். பிணைஞ்சாச்சு. அடுத்து லைட்டை எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன தேவைன்னா, தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு மூடி, ஒரு கரண்டி வச்சுருக்கேன். அதை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். மெதுவாக பண்ணணும், இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா எல்லாமே தட்டி கொட்டி இதுவாயிடும். நான் வீடியோ காண்டி மெதுவாக பண்ணுறேன். நானும் பண்ணும்போது கொட்ட தான் செய்வேன். மெதுவாக பண்ணுறதுனால பண்ணிகிட்ருக்கேன். வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வச்சுட்டேன். என்ன இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சால் நம்மளே டக்கு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஃபுல்லாக வச்சுக்கிறேன், அப்படிதான் சீக்கிரம் காஞ்சிடும். இந்த அதில் தண்ணி இருக்குது, அதனால அது ஒரு மாதிரி சவுண்டு வச்சு பாருங்க, சுரு சுருன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. அதெல்லாம் காஞ்சிருச்சுன்னா அந்த சட்டி காஞ்சு ஒரு ஸ்மெல் நமக்கு வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது காப்பர் பாட்டம், அதனால சீக்கிரமே ஹீட் ஆயிரும் எனக்கு. அதனால் நான் சிம்லேயே வச்சுக்கிறேன், இல்லாட்டி நான் கருக விட்டுருவேன். தாளிப்பெல்லாம் என் நம்பி அடிக்கடி சொல்லுவாங்க, தாளிக்கிறப்போ கருகாமல் பண்ணுங்கக்கா. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்பூன் வந்து எப்படி இருக்குன்னா, கீழே வந்து அகலமாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். அது வந்து சின்னதாக பிடிக்கும். 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், அவ்வளோ போதும் ரசத்துக்கு. அதுக்கு எடுத்துட்டு கடுகு, தண்ணி பட்டுச்சு, அதான் அந்த மாதிரி சவுண்டு வருது. இந்த ரசத்தை பிணைஞ்செல்லாம் இந்த தண்ணி பட்டுச்சு. கடுகு வெடிக்கிற சவுண்டு கேட்குதுல, அதுதான் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த காஞ்ச மிளகான்னு சொன்னேன்ல, அதை வந்து பார்த்து கொஞ்சம் தூரமாக இருந்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சோம். இப்போ வெடிச்சது பார்த்தீங்களா, அது மாதிரி வெடித்தோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த அரைச்சோம் இல்லையா, அதை வந்து அதை கொட்டுறேன். இது எல்லாமே நான் சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன், ஏன்னா இது காப்பர் பாட்டம்னால டக்குன்னு ஹீட் ஆயிரும். அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ஃபஸ்ட்டு நம்ம கிண்டும் போது அந்த அரைச்சது வந்து கெட்டியாக இருக்கும். அந்த ஆயிலில் பட்டு அது தனித்தனியாக பிரியும் போது அது ரொம்ப லேஸ் ஆயிரும். நம்ம கரண்டியில் கிண்டுறது ரொம்ப லேஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு கிண்டும் போது நிறையா போட்டு கிண்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோ. இது அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி எடுத்து இதில் போட்டு ஊற்றிட்டு ஊற்றிட்டேன். எதை எடுத்தாலும் அங்கங்கே
அந்தந்த இடத்துக்கு மாற்றிடுங்க, இல்லாட்டி நான் தான் பொறுக்கி பொறுக்கி கவுத்துறேன். எடுத்து அதை கலக்கிட்டேன். நான் பெருங்காயம் என்ன போடலை, பெருங்காயம் வந்து நான் அமர்த்திட்டதுக்கப்புறம் தான் போடுவேன். இன்னும் கொஞ்சமாக, ஏன்னா இது ஒரு இது ஃபுல்லாக இது ஒரு இது ஃபுல்லாக வச்சேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் 2 பேர் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ தொட்டு தான் பார்த்துக்குவேன் நானும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மிதக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் நான் எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கோம். ஃபுல்லாக வச்சுட்டேன் மூடிய. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, மேலே எந்த கைப்பிடியும் இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நான் திருப்பி வச்சு மூடிக்கிறேன். இதுவா மூடியாச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் அது முறையாக வந்துடும். முறை வரலன்னா கொதிச்சிருச்சுனாலும் நம்ம ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேணாம். லைட்டாக கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை ஒரு சின்னூண்டு வெள்ளை கட்டி போட்டுக்கலாம். போட்டோம்னா சரியாயிடும். ரசத்தில் சவுண்டு வந்துருச்சு, பார்க்கலாம். ஒரு துணி வச்சு எடுக்கலாம். நல்ல வாசம் வந்துருச்சு, கொதிச்சிருச்சு. சிம்மில் தான் வச்சேன், கொதிச்சிருச்சு. அவ்வளோ நல்ல வாசம் வந்துருச்சு. வாசத்தை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன் ரசம் இதுவாகிடுச்சுன்ட்டு. ஓகே, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் இருக்குது, பெருங்காயம் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு ஏற்கனவே நான் வந்து ஒரு ஜாடியில் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஜாடியிலேருந்து இது எவ்வளோன்னா பாப்பாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதோட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். அது வந்து அப்படியே சுற்றி அது மேலே போட்டுறேன். நல்லா ஆவி அடிக்குது, அது பார்த்து தான் நான் போடுறேன். லைட்டாக தொட்டு பார்த்து தான் போடுறேன். அதே மாதிரி நீங்களும் தொட்டு பார்த்து போடுங்க. ஓகே, போட்டாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ரசம் செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்ய பழகிட்டோம் அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் எல்லாரும் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, இவ்வளோ ஆளாக செய்ய முடியுது அப்படின்ட்டு நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் நீ கொதிக்க விட்டுட்டேன், பட் நீங்கள் அப்படி கொதிக்க விடாதீங்க. அது வந்து ஆவி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ரசம் ஓகே ஆயிடுச்சுன்ட்டு. கவனிக்காமல் விட்டுட்டேன் பேசிகிட்டு இருந்ததில். ஸோ கொதிச்சு போச்சு. ஓகே, டாட்டா, பாய்.